சுத்திகரிப்பின் கூட்டம் என்று சொல்லி விசேஷமான ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி தேவ பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தர் நம்மோட பேசும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்து கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஏற்புடைய ஒரு ஜனமாய் நாம் இருக்க வேண்டும் என்ற வாஞ்சையோட கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்கள் குறைகளை கர்த்தர் முன்னால் அறிக்கையிட்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோட தாகத்தோடு வந்தோம். இப்பொழுதும் விலை மதிக்க முடியாத அவருடைய சத்தியங்களை தியானிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். இது கர்த்தர் நம்மோட இடைப்படுகிற நேரமாக இருக்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மத்தியிலே கிரியை செய்யட்டும். நம்ம இன்னும் அவருக்கு பிரியமான பாத்திரங்களாக கர்த்தர் வணைகிற நேரமாய் இது இருக்க வேண்டும். வந்தோம் எதையோ கேட்டோம் என்று சொல்லி அல்ல, இந்த நாளில் நான் வந்தது நல்லது என்று கண்டு திரும்பி போகத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் என்னோட பேசுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர் என்கிறது அவருடைய பேர். அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தோட இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக நாம் இங்கிருந்து புறப்பட்டு போகத்தக்கதாக நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே தேவன் எங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய கிருபையினால உம்முடைய சமூகத்துக்கு கூட்டி வந்த ஆண்டவரே, விலை மதிக்க முடியாத உடைய சத்தியங்களை தியானிக்கிற இந்த நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் கூட ஆண்டவரே, அடியாருடைய செவிகளை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணி எங்களோட பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. இது கர்த்தர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிற நேரமாக இருக்கட்டும். உமக்கு பிரியமான பாத்திரங்களாக எங்களை வணைந்து இங்கிருந்து அனுப்புங்க. ஒருவரும் வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசி நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க. கர்த்தராகிய தேவன் பேசுங்க, அடியார் கேட்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் காரியங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே முன்னறிவிக்கப்பட்ட காரியம் இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். 700 வருஷங்களுக்கு முன்னாலே சொன்ன காரியம். கர்த்தர் சொன்ன மாதிரியே அவருடைய பிறப்பு இருந்தது. சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறுச்சு இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது தன்னை பற்றி சில காரியங்களை அவர் முன் அறிவித்தார். அவரை பற்றி மற்றவங்க சொன்னது வேற. இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி எனக்கு இப்படி இப்படி நடக்க போகுதுன்னு சில காரியங்களை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னால், தன்னுடைய பாடு, தன்னுடைய மரணத்தை பற்றி அவர் சொன்னார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம யாருமே இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. யாராவது பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோமா? யாருமே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. நம்ம எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் என்ன தெரியாது, அந்த முடிவு எப்போன்னு தெரியாது, எப்படின்னும் தெரியாது இல்லையா? நிச்சயமாகவே நமக்கு முடிவு இருக்குன்னு தெரியும், ஆனால் அது எப்போன்னு தெரியாது, அது எப்படின்னு தெரியாது. ஆனால் கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லும்போது தன்னுடைய முடிவு எப்போ இருக்க போதுன்னு சொல்கிறாரு, அது எப்படி இருக்க போதுன்னு சொல்கிறார். மனுஷகுமாரன் மனுஷரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவங்க அவரை புறஜாதியார் இடத்துல ஒப்பு கொடுப்பாங்க. அவங்க அவரை சிலுவையில் அறைவாங்க. தன்னுடைய பாடு மரணம் எப்படி இருக்க போகுது, எப்போ இருக்க போகுதுங்கிறத இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார். மரித்த கிறிஸ்து மரித்தவராக இருக்க போகிறது இல்லைன்னு சொன்னார். ஆகிலும் 3ஆம் நாள் நான் உயிரோட எழுந்திருப்பேன்னு சொன்னார். கல்லறையில் போய் பார்க்குறாங்க, காணும். உள்ளே இருக்கிற தூதன் சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார்னு சொல்கிறார். ஸோ அவருடைய பாடு மரணத்தை மட்டும் இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் சொன்னார். அதுவும் நிறைவேறிடுச்சு. அவர் உயிரோடு எழுந்துட்டு எப்படி சீசரோடு அதுக்கு முன்னாடி இருந்தார், அதே மாதிரி தொடர்ச்சியாக இனிமேல் பர்மனெண்ட்டாக இருப்பேன்னு சொல்லலை. அவர் சொல்கிறார், நான் உயிரோடு எழுந்துட்டு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறார். போகிறேன்னு சொல்லிட்டு
அதையும் அவர் நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வாசித்த வசனம் அதுதான் சொல்லுது. நான் பிதாவின் இடத்துக்கு போக போகிறேன். நான் போயிட்டு நான் அங்கே பிதாவின் இடத்துல எப்படி ஆதி காலத்துலேருந்து இருந்தனோ அதே போல் நித்திய காலமாக நான் அங்கேயே இருக்க போகிறேன்னு சொல்லலை. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திரும்ப உங்கள் இடத்துல வருவேன்னு. இப்போ அவர் போகிறேன் பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் இடத்துக்கு போகிறேன்னு சொன்ன காரியம் நிறைவேறிச்சான்னு பார்த்தோம்னா அது நிறைவேறிச்சு. எருசலேமில் வெளியே வந்தாங்க, ஒலிவ மலையில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவர் மேலே வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். மேகம் மூடிருச்சான். இவனுங்க அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம். பக்கத்தில் 2 தூதர் வந்து நின்று என்ன சொன்னாங்களா, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப வருவார்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், 4 காரியம். 1 அவருடைய பாடு மரணம், 2 அவருடைய உயிர்த்தெழுதல், 3 அவருடைய பரமேறுதல், 4வது அவர் திரும்ப வருவார் என்கிறது. இப்போ எதெல்லாம் நிறைவேறியிருக்கு, எதெல்லாம் நிறைவேற வேண்டியிருக்கு? பாடு மரணம் சொன்னபடியே முடிஞ்சிருச்சு, உயிர்த்தெழுதல் சொன்னபடியே முடிஞ்சிருச்சு, பரமேறுதலும் சொன்னபடியே பரமேறிட்டாரு. ஆனால் பெண்டிங்கில் இருக்கிற ஒரே காரியம் என்னது? கிறிஸ்து திரும்ப வருவேன்னு சொன்னார். 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 2000 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப வருவேன்னு சொன்னார். வருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் விசுவாசித்து காத்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமா கிறிஸ்து வரப்போகிறாருன்னு. இது அடிப்படை உபதேசமான காரியம். கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்கிற காரியம் நம்முடைய அடிப்படை விசுவாசத்தில் உள்ள ஒரு காரியம். இதை கிறிஸ்துவே தெளிவாக சொன்னதை பார்க்கிறோம். அவர் சொன்னது 3 நிறைவேறிடுச்சு. 4வது காரியம் இதுதான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், திரும்ப உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லி. இப்போ அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது எங்கே வருது? யோவான் 14வது அதிகாரத்தில் வருது. யோவான் 14வது அதிகாரம் என்ன சம்பவம்ங்கிறத நமக்கு புரிஞ்சாதான் அந்த வார்த்தையினுடைய தாக்கம் என்னன்னு நமக்கு சரியாக தெரியும். யோவான் 13, 14, 15, 16, 17 இந்த 5 அதிகாரமும் இயேசு கிறிஸ்து பிடிக்கப்பட போகிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால கடைசியாக சொன்ன வார்த்தைகள். இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க, இப்போ ரொம்ப நெருங்கினவங்க கூட நம்ம வருஷக்கணக்காக பழகி இருந்தாலும் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன சில வார்த்தைங்க நமக்கு மனசில் பதிஞ்சிடும் இல்லையா? சாகிறதுக்கு கடைசியாக சொன்ன வார்த்தை. இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தை எது தெரியுங்களா? யோவான் 13லேருந்து 17 வரைக்கும் உள்ள 5 அதிகாரம் அப்படியே கண்டினியூஸாக அவர் பேசுகிறார். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாம் விட மாட்டேன்ப்பா, நான் திரும்ப உங்களிடத்துல வருவேன். அவர் போயிட்டாரு. அங்கே நின்று தூதர்கள் அதான் சொன்னாங்க, இப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப வரப்போகிறாருன்னு சொல்லி. சீஷர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? பேதுரு எழுதின நிருபம் 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனம். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்லி ஒரு அத்தாரிட்டியோட பேசுறத பார்க்குறோம். என்ன அத்தாரிட்டியா? நாங்கள் யாரோ சொன்னாங்க, எதையோ கேட்டோம், நாங்கள் சொல்கிறோம்னு இல்லையா. நாங்கள் ஏதோ கேள்விப்பட்டதை பேசலை, நாங்கள் அதை பார்த்தோம். என்னத்தை பார்த்தோம் தெரியுமா? அவருடைய மகத்துவத்தை எங்கள் கண்ணார பார்த்தோம். இதில் மறுரூப மலையில் கிறிஸ்து மறுரூபமானப்போ 3 பேர் தான் கூட இருந்தாங்க. அதில் ஒருத்தர் பேதுரு. அவருடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார பார்த்த நேரடி சாட்சிகள். நாங்கள் சொல்கிறோம், அவருடைய வருகையை உங்களுக்கு அறிவிக்கிறதாய் உங்கள் முன்னாடி நிற்கிறோம்னு சொல்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்னால் பவுல் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2வது நிருபத்தில் 2 தெசலோனிக்கேயரில் 2வது அதிகாரம் முழுமையுமே கிறிஸ்துவின் வருகையை பற்றியே ஒதுக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் முதல் வசனம், அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால் என்று சொல்லி ஆரம்பித்து அந்த அதிகாரம் ஃபுல்லாக போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி கிறிஸ்து சொன்னார், சிஷ்யர்கள் சொன்னாங்க. இதுதான் சபையினுடைய அஸ்திபாரமான விசுவாசம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்து வரப்போகிறார். கிறிஸ்து வரப்போகும்போது என்னென்ன நடக்க போகுது, எப்படி எப்படி நடக்க போகுதுன்னு வேதத்தில் தகவல்கள் இருக்கா? ஏராளமாக இருக்கு. இந்த ஏராளமான தகவல்கள் இருக்கிறதுனால இவைகளை அறிந்து கொள்ளணும்.
என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுல ஆர்வம் குறைச்சலே கிடையாது. எல்லாருக்கும் என்ன அறிந்து கொள்ளணும்னு ஆசை? தீர்க்க தரிசனங்கள் எப்படி எப்படி என்னென்ன நிறைவேறுது பிரதர், அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, இதுதான் கால்குலேஷன். இதில் தான் எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போதில் கடைசியாக நடக்க போகிற காரியங்களாக ரொம்ப அதிகமாக சொல்லப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் எத்தனாவது அதிக புக்காக வச்சுருக்கிறாங்க? 66வது புக்காக வச்சுருக்கிறாங்க. எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் எந்த புக்கில் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருக்க 65 புக்கில் கிடையாது, கடைசியில் இருக்கிற 66வது புக்கு தான். விளக்க உரை எதுக்கு தெரியுமா வேணும்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்க உரை இருக்குதா பிரதர்? அதுதான் எல்லாருடைய ஆவல். யாராவது அதை நமக்கு விளக்கி சொல்ல மாட்டாங்களா? இதுனா என்ன, அதுனா என்ன, எப்படி எது, இதெல்லாம் நமக்கு டேலி பண்ணி காமிச்சாங்கன்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குமேன்னு சொல்லி. இப்போது தானியல், எசேக்கியேல், எரேமியா இதெல்லாம் எங்களுக்கு தரவாயிடுச்சு. தரவாகாத ஒன்று என்ன இருக்குது? வெளிப்படுத்தல் தான். அதில் தான் எல்லாருடைய ஆவல் அதிகமாக இருக்குது. இந்த வருகையை பற்றின ஆவல் அதிகமாக இருக்கிறதுனால கால்குலேஷன் போடுறவங்களும் நிறைய கால்குலேஷன் போட்டுட்டு இருக்கிறாங்க. 2000 வருஷம் துவங்கும் போது, 1999 டிசம்பர் முடிஞ்சு 2000 வருஷம் துவங்கும் போது பரபரப்பாக இருந்தது. விசுவாச உலகமே பரபரப்பாக இருந்தது. எதில் தெரியுமா பரபரப்பாக இருந்தது? ஐயா, ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் கணக்கு. கிறிஸ்துவுக்கு முன்னாடி 4000 போயிருச்சா, இப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறம் 2000 போயிருச்சா, அப்போது 6000 வருஷம். அவர் 6 நாள் வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். மகனே, இப்போ 2000 வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. கிறிஸ்து இப்போ 2000 வருஷத்தில் வரப்போகிறார். 24 வருஷம் ஓடி போச்சு. இப்போ 25வது வருஷத்துக்குள்ளே போகிறோம். அன்னைக்கு பரபரப்பாக பேசுனது இன்னைக்கு ஒன்றும் இல்லை. 2012 வரதுக்கு முன்னாடி 2009, 2010லலாம் இன்னொரு பேச்சு எடுபட்டது. என்ன பேச்சு தெரியுமா? ஹாலிவுட்டில் 2012ன்னு சொல்லி முடிவு காலத்தை பற்றி ஒரு படம் ஒன்று எடுத்தான். அவ்வளோதான். 2012ன்றது தான் அந்த படத்தினுடைய பேரே. அதை எடுத்துக்கிட்டு பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள். 2012 தெரியுமா பிரதர்? 2000 அது ஹாலிவுட்டுக்காரன் ஒரு கதைக்கு ஒரு படம் எடுக்கிறான். அதுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு இம்மிடியேட்டாக வந்துடுது. இந்த மாதிரி தேவையில்லாத பரபரப்பு, தேவையில்லாத அந்த ஆர்வம் ஒரு ஆரோக்கியமான காரியமாக இருக்காது. கிறிஸ்து வரப்போகிறாரு நிச்சயமா பிரதர் சிஸ்டர்? 100% நிச்சயமா. பைபிளில் சொல்லப்பட்ட அவ்வளவுமே நிறைவேற போதா? ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் நிறைவேற போதா? என்ன தெரியாது, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு தான் தெரியாது. ஆனால் நடக்க போகிறது நிச்சயம் இல்லையா? கன்ஃபார்ம் தானே? நிச்சயம் இல்லாத ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? இப்போ உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், நம்ம எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். பேசி முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன். போயிட்டு வாங்க ஐயான்னு சொல்கிறீங்க, நான் கிளம்பி போயிட்டேன். நான் எங்கள் வீட்டுக்கு போய் சேருவேன்னு நிச்சயம் கிடையாது. நம்ம எல்லாரும் நைட்டு படுக்கிறோம். என்ன நம்பிக்கையில் படுக்கிறோம்? காலையில் எந்திரிப்போங்கிற நம்பிக்கையில் படுக்கிறோம். நம்பிக்கையெல்லாம் சரிதான், ஆனால் நிச்சயம் கிடையாது. எங்கள் அப்பா சாகும்போது 49 வயசு. பார்த்துக்கங்க, 49 வயசு. ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, பாத்ரூம் போனாங்க, ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு எங்கள் அம்மா மேலே சாஞ்சாங்க, உயிர் போயிடுச்சு. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி. அந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. யோசிச்சு கூட பார்த்தது இல்லைல்ல, நடக்கக்கூடும்னு கூட யாரும் நினைக்கவே முடியாது. அது சாகிற வயசும் கிடையாது, சாகிற அளவுக்கு உடம்பும் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு அவ்வளவுதான் காரியமே. எதுக்குமே நமக்கு என்ன இல்லை? நிச்சயம் இல்லை. இப்போ கிறிஸ்து வரப்போகிறார், நிச்சயமான காரியம். சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேற போகுது, நிச்சயமான காரியம். அது இன்னைக்கு நிறைவேற போகுதா இல்லை 1000 வருஷம் கழிச்சு நிறைவேற போகுதா எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ 100% நிறைவேற போகுது. ஆனால் என்ன நிச்சயம் இல்லை? அடுத்த 1 மணி நேரம் நான் உயிரோடு இருப்பேன்னு தான் எனக்கு நிச்சயம் இல்லை. அப்போ கிறிஸ்துவின் வருகைக்கு நான் என்னவா இருக்க எதிர்பார்க்கப்படுகிறேன்? ஆயத்தமாக இருக்க எதிர்பார்க்கப்படுகிறேன். அதை ஆராய்ச்சி செய்து கொண்டு உட்கார்ந்திருக்க எதிர்பார்க்கப்படலை. தெரியுமா பிரதர், இஸ்ரேலில் இப்படி குண்டு போட்டாங்க பிரதர்,
அது இப்படி நடக்குது பிரதர், இந்த தீர்க்க தரிசனம் அங்கே அப்படி நிறைவேறுது பிரதர். இந்த கதையெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சே போச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஜஸ்டின் பிரபாகர் என்ற ஒரு தேவ மனுஷன் எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்திலேருந்து 28வது அதிகாரம் 30வது அதிகாரம் இந்த காரியங்கள்லாம் எடுத்து அப்போ இருந்த சோவியத் ரஷ்யாவை பற்றியும் அப்போ ஏற்படுத்தப்பட்ட ஐரோப்பிய ஐக்கியத்தை பற்றியும் அவர் சம்பந்தப்படுத்தி பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணார். அப்போல்லாம் அது நாங்கள் கேசட்டில் போட்டு திரும்ப திரும்ப போட்டு கேட்போம். அதில் ஆர்வம் அதிகம். பிரச்சனை என்ன தெரியுமா, இன்றைக்கி அந்த ரஷ்யாவும் கிடையாது, அந்த ஐரோப்பிய யூனியனும் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி கிடையாது. ஆனால் இன்றைக்கும் அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து எடுத்து இன்றைக்கி நடக்கிற யுத்தத்தோடு பேசுகிற இன்றைக்குள்ள ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. பிரச்சனை புரியுதுங்களா? நடக்கிற சம்பவங்களை வேதத்தின் வசனங்களோட சம்பந்தப்படுத்தி அதை பார்க்குறதுல அதிக ஆர்வம் இருக்குது. ஆனால் அப்படி செஞ்ச தலைமுறை போய் இன்னொரு தலைமுறை எழும்பி அதே வசனங்களை எடுத்து வேறு சம்பவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இதையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். எதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்? நான் நிச்சயம் இல்லைங்க, நான் நிச்சயம் இல்லை. நான் நிச்சயம் இல்லைங்கிறப்போ எனக்கு நாளைய தினம் கையில் இருக்குன்ற நிச்சயம் இல்லாதப்போ நான் இன்றைய தினம் என்னவாக இருக்கணும்? அந்த வருகைக்கு, அது என்னைக்கு வருதோ தெரியாது, அது நான் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். இப்போ கிறிஸ்து பாலகனாய் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு சொல்லி அதை ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடுகிறோம் இல்லையா? ஒரு மாதமாக அந்த பண்டிகையை பற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ அது நிறைவேறி முடிஞ்ச ஒரு தீர்க்க தரிசனம். அந்த கிறிஸ்து, பாலகனாய் வந்த கிறிஸ்துவுக்கும் அதுக்கு பின்னால அவர் உயிர் தெழுந்து மகிமை அடைஞ்ச கிறிஸ்துவுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. இதை நம்ம கவனிக்கணும். பாலகனாய் வந்த கிறிஸ்து உலகத்தில் நடமாடி ஊழியம் செய்தப்போ அவருக்கு அன்பாய் இருந்த சீஷனாக ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் என்னது? யோவான். இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு யோவானுக்கு யார் பேர் கொடுத்தது? யோவான் தனக்கு தானே கொடுத்துக்கிட்ட பேர் அது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் தன்னை பற்றி சொல்கிறது என்னது? இயேசுவுக்கு அன்பான சீஷன்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறது. சரி, இயேசுவுக்கு அன்பான சீஷன் எவ்வளோ அன்பாக இருந்தான்னு தெரியும்னா, கடைசியாக நம்ம சொன்னல யோவான் 13, 14, 15, 16, 17 கடைசியாக அவர் பேசுகிற வார்த்தைகள்னு சொல்லி அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். டேய், நம்மள யாரா? பேதுரு கேட்குறான், யாருன்னு கேள்றான். யோவான் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கான். யோவான் ஆண்டவரை பார்த்து யாருன்னு கேட்டான். எப்படி கேட்டானா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கேட்டான்னு வசனம் சொல்லுது. இந்த காட்சியாக மட்டும் கண்ணு முன்னாடி கொண்டாந்து பாருங்க. நான் எவ்வளவு தான் பாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும், எங்களுக்குள்ள ஐக்கியம் 40 வருஷம் தொடர்பாக இருந்தாலும், ஒரு காரியம் கேட்கணும்னா அவர் என்னுடைய தோளில் கை போட்டு உரிமையாக கேட்கலாம், இல்லை என்னை கட்டி பிடிச்சி கூட கேட்கலாம். ஆனால் என்னுடைய மார்பில் சாய்ந்து பேச மாட்டாங்க. ஆனால் அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக. சந்தோஷம். அதே இயேசு, அதே யோவான். இப்போ காட்சி மட்டும் மாறுது. இப்போ வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அதே இயேசு தான், இப்போ மகிமை அடைஞ்ச இயேசுவாக இருக்கிறாரு. அதே யோவான் தான். இப்போ இயேசுவினுடைய சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டு திரும்பி தான் பார்த்தானா பாருங்க. திரும்பி பார்த்து என்னன்னா செத்தவனை போல விழுந்தான். வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு தெரியுதுங்களா? அவர் குமாரனாய் வந்து இங்கே ஊழியம் செய்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாய் அடிக்கப்பட்டு அவர் மரித்து ரட்சிப்பை சம்பாதித்து கடந்து போன பின்னாடி அதே இயேசுவை அதே யோவான் சந்திக்கிறான். சிச்சுவேஷன் வேற. இப்போ இன்னைக்கு மகிமை அடைந்த இயேசு பரத்துக்கு ஏறி பிதாவினுடைய வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறார். என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இப்போ அந்த பரிந்து பேசுகிற இயேசு கிட்ட தான் நம்மெல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணோம். நம்ம எந்த இதோட ஜெபம் பண்ணோம்? ஒரு உரிமை இருக்கா நமக்கு? எங்கள் அப்பா என்ன ஆண்டவர்னு சொல்லி நம்ம உரிமையோடு அவர்கிட்ட பேசணுமா? நல்லா நமக்கு வந்து அதெல்லாம் பயமோ தயக்கமோ ஒன்றும் கிடையாது. இல்லை, அந்த உறவு நல்லா தானே இருக்குது. இப்போ இந்த 2000 வருஷமாக அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி அவர் எனக்கு பரிந்து பேசுகிற என்னுடைய ஆண்டவர் அவர் இருக்கிறான்னு தான் தைரியம். ஜெபத்தை முடிக்கும் போதே என்னன்னு சொல்லி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால தான். அவர் மூலமாக தான் எல்லா காரியங்களும் நமக்கு வாய்க்குது. இல்லைன்னா நமக்கு ஸ்டாண்டிங்கே கிடையாது. நம்ம ஆண்டவர் முன்னாடி நிற்கவே முடியாது. ரைட்.
இப்போ நமக்காக இன்னைக்கு பரிந்து பேசுகிற கிறிஸ்து ஒரு நாள் பூமியை நியாயம் தீர்க்கிறவரா வரப்போகிறார். இப்போ இன்னைக்கு பரிந்து பேசுகிற கிறிஸ்து கிட்ட நம்ம உரிமையாக பழகிறோம் பார்த்தீங்களா? இதுக்கு வேற, அன்னைக்கு நம்ம சந்திக்கும் போது உள்ள கதையே வேற. அது எப்படி வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒருத்தன் இருந்தால் நான் பார்த்துக்கங்க, அவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது தப்பு தண்டால மாட்டிக்குவான். அவன் பிரச்சனையில் மாட்டினோடனே போலீஸ் அவனை பிடிச்சிட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. இவனுக்குன்னு ஒரு வக்கீல் வச்சுருந்தானோ, ரொம்ப திறமையான வக்கீல். அவர்கிட்ட போய் காலில் விழுந்துருவானோ, விழுந்து ஐயா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேன், தயவு செய்து இந்த ஒரு தடவை என்னை காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லி கேட்பானோ. அந்த வக்கீல் இவன் மேலே இறக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் இவனுக்காக வழக்காடி 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 இவனை விடுதலை பண்ணி விட்டுருவார். இது 1-2 தடவை இல்லை, இதே பொழப்பா போச்சு. இதே செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அவரும் சரி போனா போதுன்னு இவனுக்காக பேசி இவனை தப்பிச்சுடுவார். ஒரு நாள் கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலாக இவனுக்கு நேற்று வரைக்கும் வாதாடினவர் இன்னைக்கு ஜட்ஜாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டானா. அவருக்கு ப்ரொமோஷன் ஆகி போச்சு. இவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இன்னைக்கு தீர்ப்பு எழுத போகிறது யாரு? எங்கள் ஆள் தான் எழுத போகிறார். நமக்கு கான்ஃபிடென்ட், இந்த கேஸ் எப்படி முடிய போகுதுன்னு 100% கன்ஃபார்ம்னு ரொம்ப துணிச்சலாக நின்று ரொம்ப தைரியமாக இருந்தானா. ஆனால் அவர் என்ன பண்ணாராம், இவனோட மொத்த ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு இவன் இப்படியே தப்பு பண்ணிக்கிட்டே வரான், இவனை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதுல பெரிய தண்டனை என்னவோ அந்த மாதிரி அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டான். இவனுக்கு அடி தாங்க முடியல, ஆடி போயிட்டான். ஐயா என்ன ஐயா, என்ன தெரியலையா, என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேட்டான். நல்லா தான் தெரியுது ஐயா, நேற்று வரைக்கும் நான் வக்கீல், இன்னைக்கு நான் யாரு? உன்னுடைய நீதிபதி. இன்னைக்கு அவர் நமக்கு பரிந்து பேசும்போது அவர் நம்மளுடைய வக்கீல். நம்ம எப்படி கேட்குறோம்? அவர்கிட்ட உரிமையோடு கேட்குறோம், நம்பிக்கையோடு கேட்குறோம், விசுவாசத்தோடு போய் நிற்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? நமக்காக செய்கிறார். தப்பு பண்ணிடுறோம், தப்பு பண்ணிட்டு என்ன செய்கிறோம்? ஆண்டவன் முன்னாடி போய் நிற்கிறோம். ஆனால் இதே தைரியத்தோடு அன்னைக்கு போய் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும்போது இந்த வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு கிறிஸ்துவாக இருக்கிறத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ரொம்ப அழகாக கிளியராக சொல்கிறார். இப்போ பாலகனாய் வந்த கிறிஸ்துவின் இடத்துல மார்பில் சாய முடிஞ்சது. ஆனால் மகிமையடைஞ்ச கிறிஸ்துவ முன்னாடி நிமிந்து கூட பார்க்க முடியல, செத்தவனை போல பொத்துன்னு விழ வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு உரிமையோடு பேசுகிறோம், அன்னைக்கு அதே உரிமையோடு அணுக முடியாது. இதை கர்த்தர் அழகாக விளக்கி சொல்கிறார். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ஒரே அதிகாரத்தில் அடுத்தடுத்து இந்த 2 காரியத்தை அவர் சொல்லுவார். யோவான் 5வது அதிகாரம் 24-25 வசனம். யோவான் 5:24-25. நானே வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வார்த்தைகளை கவனிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டா? நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு? அவருடைய வசனத்தை கேட்டு அவர் அனுப்பினவரை விசுவாசிச்சோம்னா நித்திய ஜீவன் உண்டா. அவனுக்கு என்ன கிடையாதா? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவன் அதுலேருந்து தப்பிச்சிருவான். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இப்போ மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்னு சொல்றார். எந்த மரித்தோர் பத்தி பேசுறாரு? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? கேட்டா பிழைப்பான்னு சொன்னார்ல, அதுதான் மரித்தோர்னு சொல்லும்போது செத்து போய் சடலமாகி அடக்கம் பண்ணப்பட்டவங்களை பற்றி பேசலை. யாரை பற்றி பேசுகிறாரு? அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருக்கிறவங்கள, ஆத்மா மரித்த நிலைமையில் இருக்கிறாங்கல்ல, ஆவியில் மரித்த நிலைமையில் இருக்காங்க, இவங்களை பற்றி பேசுகிறார். மரித்தோர் ஜீவனுள்ள தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எப்போ வருமா? அது இப்பொழுதே வரும்னு சொல்றார். எந்த காலத்தில் சொல்றாரு? அது வருங்காலத்தில் சொல்றாரா, நிகழ்காலத்தில் சொல்றாரா? நிகழ்காலத்தில். அது இப்பொழுதே வரும், வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள்
பிழைப்பார்கள். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். என்ன நிலையில் இருக்கிறாங்க? மரித்த நிலையில் இருக்கிறாங்க. கேட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? மரித்த நிலையிலிருந்து பிழைத்து கொள்வாங்க என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இதே இயேசு மறுபடியும் இன்னொரு காரியத்தை சொல்றார். 27 29 வரைக்கும், யோவான் 5 27 29 வரைக்கும் அவர் 28 வாசிப்போம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப மரித்தவங்களை பத்தி பேசுறார். எந்த மரித்தவங்களை பத்தி பேசுறார்? ஆக்சுவலா செத்து போய் அடக்கம் பண்ணப்பட்டு பிரேத குழியில் இருக்கிறாங்க. அந்த மரித்தவன் கூட அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலம் இப்பொழுதே வருதுன்னு சொல்லலை, வரும்னு தான் சொல்றார். வரும். அப்பொழுது என்னவா? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார். இப்போ கேட்பார்கள், கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள்னு சொல்லலை. முதல்ல சொல்லும்போது என்ன சொன்னார்? கேட்குறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னார். இப்போ கேட்குறவங்க பிழைப்பாங்கன்னு சொல்ல, கேட்குறவங்க நியாய தீர்ப்பு அடைகிறவர்களா எழுந்திருப்பாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். இப்போ பேசுகிறது அதே இயேசுவா? பேசுகிறது அதே இயேசு, அதே தேவகுமாரன் தான் பேசுகிறார். அதே சத்தம் தான். அந்த சத்தத்தை இப்போ கேட்குறவங்க பிழைத்து கொள்வாங்களாம். இப்போ கேட்க மாட்டேன்னு சொல்லி செத்து போயிட்டு இருந்தா அன்னைக்கு கேட்கும்போது அன்னைக்கு பிழைப்புக்கு வழி கிடையாது. அது நியாய தீர்ப்புக்கு உண்டான காரியம். இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இப்பொழுதே இருக்கு. இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இன்னைக்கு பிழைத்து கொள்ளலாம். இன்னைக்கு நான் முடியாதுன்னு சொல்லி நான் இந்த காரணம் அந்த காரணம் 1000 காரணம் சொல்லி நான் என்னுடைய காலத்தை வீணடிச்சிட்டு கடந்து போயிட்டேன்னா அன்னைக்கு சத்தம் கேட்கும்போது என்ன காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அவர் அன்னைக்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவர் தன்னுடைய முதல் வருகையை பற்றியும் இரண்டாவது வருகையை பற்றியும் அதற்குண்டான வித்தியாசத்தையும் குறித்து ஒரே ஓமையில் அழகாக சொல்கிறார். ஒரே ஓமை. அவர் நிறைய ஓமை சொன்னார். அதில் இந்த ஒரு ஓமை இந்த வித்தியாசத்தை அழகாக காண்பிக்கிற ஒரு ஓமை. இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் பார்க்குறோம். லூக்கா 19 11 27 வரைக்கும் இந்த ஓமை இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. அந்த ஓமை என்னன்னு மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஓமை என்னது? பிரபுவாய் இருந்த ஒருவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறான். இப்போ இவன் பிரபுவாய் இருக்கிறதுனால இவன் ராஜா இல்லை. ராஜாவுக்கு கீழே நிறைய பிரபுக்கள் இருப்பாங்க. ஸோ இவன் ராஜா இல்லை. இவன் ராஜாவா இல்லாதவன் ராஜாவா ஆகிறதுக்காக எங்கே போகிறான்னா தூர தேசத்துக்கு போகிறான். போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய திரவியங்களை, தன்னுடைய சொத்தை, தன்னுடைய ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவன் நம்பிக்கையாக இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க, அவர் 10 பேரை கூப்பிட்டு அவன்கிட்ட ஒப்படைக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கங்கடா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி. இப்போ இவன் கிளம்பி போனதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து இவனுக்கு ஆகாதவங்க 10 பேர் இருப்பாங்க பாருங்க, அவனுக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க ஒரு குழுவை நியமித்து பின்னாடியே அனுப்புகிறாங்க. இவன் எங்கள் மேல் ராஜாவாக இருக்க எங்களுக்கு மனது இல்லைன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு குரூப் போகுது. அவன் போயிட்டான். வெகு நாள் ஆயிடுச்சு. வெகு நாள் கழிச்சு திரும்பி வரான். திரும்பி வரும்போது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட ராஜாவாய் திரும்ப வருகிறான். ஆள் அதே ஆள் தாங்க. போகும்போது என்னவா போனான்? பிரபுவாய் போனான். அப்போ ராஜா இல்லை. இப்போ திரும்பி வரும்போது ராஜாவாய் வருகிறான். அதே ஆள் தான். இப்போ ராஜாவாய் வந்தவன் 2 காரியம் செய்கிறான். என்ன 2 காரியம் தெரியுமா? இவனுடைய திரவியத்தை யார் இடத்துல ஒப்பு கொடுத்தானோ அவங்களெல்லாம் என்ன செய்கிறான்? கூப்பிட்டு கணக்கு கேட்குறான். அவங்க கணக்கு ஒப்புவிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறான், ஐயா உங்களது கொண்டு நான் 10 ராத்தல் சம்பாதிச்சேயான்னு சொல்கிறான். வெரி குட், உத்தமமான ஊழியக்காரையா நீ வா, நீ 10 பட்டணங்கள் மேலே உனக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னா உனக்கு போஸ்டிங் கொடுக்குறேன். அடுத்தவன் வந்து ஐயா 5 ராத்தல் சம்பாதிச்சேயான்னு சொல்கிறான். நீ வா, நீ உத்தம, நீ வெரி குட், நீ நல்லா பண்ண, 5 பட்டணத்தின் மேலே நீ அதிகாரி யாருன்னு சொல். சிலருடைய கணக்கு டேலி ஆகலை. எல்லாரும் இப்படி உண்மையாக இருக்க மாட்டாங்கல்ல, 1 2 முன்ன பின்ன வரும் இல்லை. அதில் ஒருத்தன் வந்து சொல்கிறான் கணக்கு சரியாக இல்லை. அப்போ அவனை பார்த்து அவனுக்கு அவன் தண்டனை கொடுக்குறான். அவன்கிட்ட இருக்கிறதையும் பிடுங்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குறான். இதை முடிச்சுட்டு அவன் அடுத்து செய்த காரியம் என்ன தெரியுமா? தங்கள் மேல் ராஜாவாய் இருக்க மனதில்லாத என்னுடைய சத்துருக்களை கொண்டாந்து எனக்கு முன்னாடி வெட்டி போடுங்கன்னு சொல்லுகிறான். இது நியாய தீர்ப்பு. இப்போ கிறிஸ்து முதல்ல வந்தப்போ அவர் ராஜாவாய் வரல,
பிலாத்து அவரை பார்த்து நீ ராஜாவான்னு கேட்குறான். நான் ராஜா தான் சொன்னவர் என்ன சொல்கிறார்? என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்லன்னு சொல்கிறார். ஸோ அவர் வரும்போது ராஜாவாக வரல. ஆனால் இப்போ போயிட்டு திரும்ப வரும்போது என்ன வர போகிறார்? ராஜாவாக வரப்போகிறார். வரும்போது என்ன செய்ய போகிறார்? அது ரெண்டாவது. முதல்ல என்ன செய்ய போகிறார்? கணக்கு கேட்க போகிறார். அவன் தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணுமா? கணக்கு ஒப்புவிக்கணும். உங்களுக்காக பாஸ்டர் பேச மாட்டார். பாஸ்டர் யாருக்காக பேசுவார்? தன் கணக்கு அவர் கொடுப்பார். உங்கள் கணக்கு யார் கொடுக்க போகிறாங்க? நீங்கள் தான் கொடுக்கணும். பெண்களாக உட்காந்துருக்குறீங்க, ஆண்கள்லாம் எங்கே போனாங்க? உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை. என் ஒய்ஃப் ஜோம் பண்ணுறாளா, என் ஒய்ஃப் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாளா, அவளை கொண்டு போய் நான் சர்ச்சில் விட்டு நான் போயிட்டேன்னா, திரும்ப சர்ச்சு முடியும் போது நான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னா, இப்போ அந்த பரிசுத்தத்துலேயே நான் என்ன செய்வேன்? நாங்கள்லாம் குளிர் காஞ்சிருவோம். இது நடக்கவே நடக்காது. நீங்கள் யாருக்கு கணக்கு கொடுப்பீங்க? நீங்கள் உங்களுக்கு கொடுப்பீங்க, அவர் அவருக்கு கொடுப்பார். அதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். கணக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு நடக்கும். இது கர்த்தர் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த நாள் ஒரு நாள் வரப்போகுது. அது நிச்சயம். எனக்கு நிச்சயம் கிடையாது. எனக்கு ஒருவேளை இன்றைக்கி தான் லாஸ்ட் டேயாக இருக்கலாம். என்ன, நிறைய பேரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா இருந்தாருப்பா, நினைக்கவே இல்லை இப்படி ஆகிப்போச்சு. இல்லை, எவ்வளோ பேர் எத்தனை தடவை கேள்விப்படுறோம். நம்மளுக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த நாள் என்னைக்கு வரப்போகுதோ இன்னைக்கு நான் என்னவா இருக்கணும்? அந்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தப்படுகிறது இல்லை. ஆயத்தப்படுகிறது வேற, ஆயத்தமாக இருக்கிறது வேற. ஆயத்தப்படுகிறதுன்னு என்ன தெரியுமா? அடுத்த மாதம் 18ஆம் தேதி உங்கள் வீட்டில் கல்யாணம். என்னைக்கு? அடுத்த மாதம் 18ஆம் தேதி கல்யாணம். இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஆயத்தம் ஆவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 18ஆம் தேதி கல்யாணம், இன்றைக்கே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துக்க மாட்டீங்க. அது 18ஆம் தேதி போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்வீங்க? அதுக்குண்டான ஆயத்தங்களில் ஈடுபடுவீங்க. நாலு கிட்ட வர இன்னும் கொஞ்சம் வேகமான செயல்பாடுகள் இருக்கும். இது ஆயத்தம் ஆகிறது. ஆயத்தமாக இருக்கிறதுன்னு என்ன தெரியுமா? ஆயத்தமாக இருக்கிறது. ஹோட்டலில் வெளியில் மீல்ஸ் ரெடின்னு போர்டு வச்சுட்டான்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணலாம்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஆயத்தமாய் இருக்கிறது. மீல்ஸ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்போ தான் அரிசி உலையில் போட்டுக்கிறோம், நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து வாங்க, சாப்பாடு ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம ஆயத்தம் ஆகிறதுங்கிறது வேற, ஆயத்தமாய் இருக்கிறதுங்கிறது வேற. இன்னைக்கு சுத்திகரிப்பின் நாள் என்கிற ஒரு கூட்டமாய் வைத்து நம்மை நாமே சுத்திகரிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம். நல்ல காரியம் தான். ஏன் இதை பண்ணுறோம்? 1ஆம் தேதி கிட்ட வருது, அதனால் பண்ணுறோம். அப்படியா? சரி, 1ஆம் தேதி தூரமாக இருக்குது, இன்னும் 6 மாதம் இருக்குது. அப்போ நம்ம சுத்திகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ என்ன அவசரம்? அதுக்கு பேர் என்னது? ஆயத்தப்படுகிறது. அது வரைக்கும் எனக்கு டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் என்னவா இருப்பேன்? ஆயத்தமாக இருப்பேன். நாம் ஆயத்தப்படுகிறதற்காக வேதம் சொல்லவே இல்லைங்க. ஆயத்தமாக இருக்க தான் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்னா நீங்கள் ஆயத்தமானு கேட்டால் அப்படியே திகைச்சு போய் ஐயோன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கக்கூடாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு கர்த்தர் சொன்னப்போ யோவான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும், வாங்க ஆண்டவரே. நாம் இன்னைக்கு தான் லாஸ்ட்னா இன்னைக்கு நான் ஆயத்தம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய காரியம் எப்பவுமே இருக்கணும். கம்யூனியன் எடுக்கிறதுக்கே இன்னைக்கு நான் ரெடி இல்லை பிரதர், நான் அடுத்த மாதம் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்னா அடுத்த மாதம் வரைக்கும் நீ இருப்பேன்னு என்ன கேரண்டி? என்ன தைரியத்தில் நம்ம வெளியில் போகிறோம்? நான் இன்னும் ஆயத்தப்படுத்திக்கணும்னு சொல்லி ஆயத்தப்படுத்துறதுக்கு டைமே கிடையாது. நமக்கு கேரண்டியே இல்லாததுனால, நிச்சயமே இல்லாததுனால நாம் ஆயத்தமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னது? அது ஆயத்தமாக இருக்கிறதுனா என்னதுன்னு கேட்டிங்கன்னா பவுல் அழகாக சொல்லுகிறதே பாருகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது அதிகாரம் 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே
ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு அவன் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறான். இப்போ அந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். யார் ஆகாதவனா போகக்கூடாதா? நான் ஆகாதவனா போகக்கூடாது. நான் எப்படிப்பட்டவன்? மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறவன். மற்றவங்களுக்கெல்லாம் நான் கரெக்டாக சொல்லிட்டு நான் ஆகாதவனா ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு இது இருந்தது, ஒரு உத்வேகம் இருந்தது. என்னன்னு? என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்தணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு உத்வேகம் இருந்தது. இப்போ நமக்கு இயேசு தான் தெய்வம்னு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோமா இல்லையா? ஊரில் எல்லாருக்கும் சொல்கிறோம், இயேசு தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், இயேசு தான் வழி, சத்தியம், ஜீவன், அவர் தான் ரட்சகர், அவர் மூலமாக தான் நீ நித்திய ஜீவனுக்குள்ளே வர முடியும், அவர் இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான். இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் இல்லை? ஊருக்கே சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம ஆகாதவர்களாக போனோம்னா எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். யோசித்து பார்த்துருக்கீங்களா? பள்ளி இருக்குல்ல, பள்ளி குறி சொல்லுமா? எப்படி சொல்லும்? சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுத்து போகலாமா போகக்கூடாதா, நல்லதா நல்லது இல்லையா எல்லாம் சொல்லிகிட்டே இருக்குல்ல. கடைசியில் பள்ளி எதில் விழுந்து செத்து போகுமா? கழனி பானையில் விழுந்து செத்து போயிடுமா? நம்ம அந்த பள்ளி மாதிரி இருக்கக்கூடாதுமா. ஊருக்கெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம கெட்டு போனோம்னா என்ன பிரயோஜனம்? அதுதான் பவுல் கேட்குறான். இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு போனோம்னா இப்படி போனால் அசோக் பில்லர், இப்படி போனால் வடபழனின்னு ஒரு போர்டு இருக்குதா? அதை பார்த்து எத்தனை பேர் வடபழனிக்கும் அசோக் நகருக்கும் போயிருப்பாங்க. ஆனால் அந்த போர்டு ஒரு நாளும் அசோக் நகர் போனதில்லை, ஒரு நாளும் வடபழனியும் போனதில்லை. இதாங்க இயேசு தான் ரட்சிப்புன்னு கை காமிச்சுட்டு நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு கடைசியில் நாம் ஆகாதவர்களாக போனோம்னா நம்மளோட பரிதாபம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? பவுலுக்கு அந்த வேகம் இருந்தது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனை ஆகக்கூடாது என்ற வேகம் இருக்கு. அதுக்காக அவனுடைய சரீரத்தை அவன் என்ன செய்கிறான்னா ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறான். அது என்ன சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறான் பவுல் அப்படி என்ன செய்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது 34 வயசு. அடுத்த 30 வருஷம் ஊழியம் செய்கிறான். அந்த 30 வருஷ ஊழியத்தில் பவுல் இங்கேருந்து அங்கே போயிட்டான்னு சொல்ல முடியாது. பவுல் அங்கேருந்து இங்கே இறங்கி வந்துட்டான். அதுதான் உண்மை. பவுலினுடைய துவக்கம் எப்படி இருந்தது தெரியுமா? துவக்கம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் முதல் முறையாக சவுல் என்கிற பேரை நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவனை என்னன்னு சொல்லி வருது தெரியுமா? ஸ்தேவான் கொல்லப்படுகிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனை கொல்றவங்க இவன் பாதத்தடியில் தங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த டீமுக்கு யார் லீடரு? சவுல் தான் லீடர். என்ன வயசு? 30 சில்லற வயசு தான். அந்த சின்ன வயசில் அவன் அவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கெப்பாசிட்டி உள்ளவனா அந்த ஊரில் இருக்கிறான், அந்த எருசலேமில். இப்போ பவுல் மட்டும் இல்லை, பவுலினுடைய ஃபேமிலியே கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. இப்போ நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம்ல, ஒரு நல்ல ஸ்கூலாக தேடி படிக்க வச்சோம்னா செலவு அதிகமாகும்ல. அதுலேயே கொடைக்கானலில் ஒரு ஸ்கூல் இருக்குது, வெள்ளைக்காரனுங்கெல்லாம் படிக்கிற இடம். அங்கே போய் படிக்கணுன்னா பெரிய வசதிக்காரங்க தான் கொடைக்கானலில் அந்த ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க இல்லை. இப்போ என் பிள்ளைங்களை நான் அங்கே படிக்க வைக்கிறேன்னு சொன்னாலே என்னுடைய வசதி என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பவுல் எங்கே படித்தானா தெரியுமா? கமாலியலின் பாதப்படியில் படித்தானா. அது எங்கே? எருசலேமில். அவங்க ஊர் எது? தர்ச்சு பட்டணம். அங்கிருந்து படிக்கிறதுக்காக அவங்க அப்பா எருசலேமுக்கு அனுப்பிச்சு எருசலேமில் கமாலியலுடைய பாதப்படி இருக்கிறதுல பெஸ்ட் டீச்சருடைய டிசைபிளாக ஸ்டூடெண்ட்டாக உட்கார வச்சாருன்னு சொன்னால் அப்போ எவ்வளவு சொத்து இருந்தால் எவ்வளவு வசதி இருந்தால் அதை செய்ய முடியும்னு யோசித்து பார்த்துக்கங்க. நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு வாலிபன் அவன். அது மட்டும் இல்லை, அவன் சொல்லும்போது சொல்கிறான், ஜபாலயங்களில் அடித்து துன்புறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனாக இருந்தான். வீடுகள் தோறும் புகுந்து அடித்து இழுத்துட்டு வந்து அவங்க கொலை செய்யப்படுறதுக்கு இவன் காரணமாக இருக்கிறான். அப்போது அந்த ஊரில் பெரிய தாதா போல் அவன் சுற்றி வந்தான். அவனுக்கு கீழே அவ்வளோ பெரிய குரூப் இருக்குது, அவனால் செய்ய முடியாது இல்லை. அவனை பார்த்து பயப்படுறாங்க. இவன் தமஸ்குக்கு லெட்டர் வாங்கிட்டு புறப்பட்டு போகிறான். இவன் போய் சேர்றதுக்கு முன்னாடி அங்கே நியூஸ் வந்துச்சு,
இந்த விசுவாசத்துக்காக துன்பப்படுத்தினவன் இப்போ இங்கேயும் கிளம்பி வர்றான்னு இவன் போகிறதுக்கு முன்னாடியே நியூஸ் போகுது. அப்போ அவன் எந்த லெவலில் இருந்திருப்பான்னு யோசித்து பாருங்க. அந்த லெவலில் இருந்த சவுலாக இருந்தான் பவுல். அவனுடைய ஊழியத்தினுடைய முடிவு வரும்போது அதே எருசலேமில் விலங்கிடப்பட்ட கைதியாக அதே தெருவில் அவனை இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ இவன் வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா, கீழே வந்திருக்கிறானா? இல்லை, அவனுக்கு பெருமைக்குரிய காரியங்கள் நிறையா இருந்தது, மேன்மைக்குரிய காரியங்கள் நிறையா இருந்தது, இன்பத்துக்குரிய காரியங்கள் நிறையா இருந்தது. ஊரே அவனை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு எல்லா காரியங்களும் இருந்தது. ரோம குடி உரிமை என்கிறது பெரிய காரியம் அந்த நாட்களில். அவன் ரோம குடி உரிமை உள்ளவனாவே பிறந்தேன்னு சொல்லுகிறான். ராயலாக இருந்திருக்க வேண்டிய ஒரு லைஃப், ஒரு குறை கிடையாது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பவுல் சொல்கிறான், எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவ்வளவுகளோ அவைகளை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன்னு சொல்லுகிறான். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறதுனா என்ன பிரதர் சிஸ்டர்? நான் என்ன நினைக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நான் நினைப்பேன். உங்கள் பார்வையில் மரியாதையை சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய காரியமாக இருக்கும், என் பார்வையில் மரியாதையை சம்பாதிக்கிறது உங்கள் காரியமாக இருக்கும். ஸோ ஊர் என்ன நினைக்குது, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு தான் நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன செய்தேன்னா எனக்கு மேன்மை கிடைக்கும், என்ன செய்தேன்னா பெருமை கிடைக்கும், என்ன செய்தேன்னா வரவேற்பு கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்காக தான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லை? நம்ம ட்ரெஸ் பண்ணால் கூட அதுக்கேற்ற மாதிரி தான், நம்ம ஒரு வண்டி வாங்கினாலும் அதுக்கேற்ற மாதிரி தான், நம்ம ஒரு வீட்டில் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி, நம்ம பொருட்கள் வாங்கினாலும் அதுதான். சரி, இதெல்லாம் இல்லைன்னா நம்மளை என்ன மதிப்பாங்க? இப்படியே தான் நம்மளுடைய எல்லா காரியங்களும். இப்போது இதெல்லாம் இருந்தும் நம்ம ஆகாதவர்களாக போயிட்டோம்னா வேஸ்ட் இல்லையா? எனக்கு என்ன மெயின், கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறாரு, அன்றைக்கி நான் என்ன ஆகக்கூடாது, ஆகாதவனா ஆயிடக்கூடாது. அப்போது இன்னைக்கு இந்த மேன்மைகளை சம்பாதிக்கிறது எனக்கு பெரிய லாபமாக இருந்தால் கூட இந்த லாபம் எல்லாம் என் பார்வைக்கு எப்படி இருக்குதா, நஷ்டமும் குப்பையுமாய் கருக்கான். இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் நேர்மையாக 10 ரூபாய் சம்பாதிக்கிறது கஷ்டம். நான் 16 வருஷம் தொழில் பண்ணியிருக்கேன். என்ன, என்னுடைய அனுபவத்திலேயே சொல்கிறேன், 10 ரூபாய் நேர்மையாக சம்பாதிக்கிறது கஷ்டம். நியாயமான ரேட்டு வச்சு நியாயமான வியாபாரம் பண்ணேன்னு சொன்னால் அவன்கிட்ட அந்த 10 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்குள்ளே என்னவோ நான் அவனை பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரியும் அவன் சொத்தெல்லாம் நான் ஏமாற்றி வாங்குற மாதிரியும் புலம்பிக்கிட்டே கொடுத்துட்டு போவான் நியாயமாக சம்பாதிக்கிறதுக்கு. ஆனால் பொய் சொல்ல அஞ்சாமல், பொய் சொல்கிறதுல திறமை வேணும், முகம் கோணக்கூடாது, அப்படி ஸ்மூத்தாக அடிக்கணும். பொய் அழகாக விட்டேன்னு வச்சுக்கங்களேன், சந்தோஷமாக 100 ரூபா கொடுத்துட்டு போவான். நான் உண்மையை சொன்னேன்னா 10 ரூபா கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய ட்ராமா நடக்கும். ஆனால் நான் போய் சொன்னேன்னா என் அனுபவத்தில் சொல்கிறேன், அதுதான் உலகம். ஆடு யாரை தான் நம்புமா? கசாப் கடைக்காரனை தான் நம்புமா. அதுதான் உலகம். இந்த உலகத்தில் பிழைக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஜீவிச்சா பிழைச்சி கொள்ளலாம். நான் நேராக தான் நிற்பேன் பிரதர், நான் இப்படியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் பிரதர். நமக்கு இந்த உலகத்தில் என்னது நஷ்டம்? இந்த உலகத்தில் லாபமாக இருக்கிறவைகள் அன்னைக்கு எனக்கு என்ன ஆகாதவனா போக பண்ணும்னா எனக்கு அது தேவையில்லை. என்னோட ஒரு நாங்கள்லாம் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம். வியாபாரத்துக்கு வரது முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம். அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. அதில் எங்களுக்கு நாங்கள் வெளியே போயிட்டு வந்தோம்னா பைக்கில் தான் போயிட்டு வந்திருப்போம். ஆனால் ஆட்டோவில் போயிட்டு வந்தோம்னு எழுதி கொடுக்கலாம். எழுதி கொடுத்து எவ்வளவு நாங்கள் ரேட்டு போடுறோமோ அதை கொடுப்பாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க, கேஷாக கொடுத்துருவாங்க. இது எல்லாரும் செய்வாங்க. நான் செய்ய மாட்டேன். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டதுன்னா அப்போ நான் செய்ய மாட்டேன். நானும் இன்னொரு சகோதரனும் வெளியே போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்தப்போ அவன் உள்ள ஆஃபீஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே லெட்டரில் எழுதி கொடுத்துட்டான், 300 ரூபான்னு எழுதி கொடுத்துட்டான். நான் சொல்கிறது 90களில், அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா பெரிய காசு. 300 ரூபான்னு எழுதி கொடுத்துட்டான். ஸ்டாஃப் இவனுக்கு 300 ரூபா அப்ரூவலுக்காக எடுத்து வச்சிட்டாங்க லெட்டரை. நாங்கள் 2 பேர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட கேட்டேன், ஆட்டோ ஃபேர் எழுதி கொடுத்தியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். எவ்வளவுன்னு கேட்டேன். 300 ரூபா எழுதி கொடுத்தேன். 300 ரூபா உனக்கு செலவழிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன். அவன் என்ன ஒரு பார்வை பார்த்தான். டேய் 3000 ரூபா கொடுத்தானா கூட இமீடியட்டாக அதுக்கு செலவு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு, நீ 300 ரூபா பற்றி கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்னு கேட்டான்.
அப்போ நான் சொன்னேன், நீ இந்த 300 வாங்குற, அது கடலில் கரைச்ச இது மாதிரி பெருங்காயம் மாதிரி டப்புன்னு இல்லாமல் போயிடும், மறந்துடுவேன். இந்த 300 நீ மறந்துடுவேன். ஆனால் ஆண்டவர் இந்த டேட்டில் நீ போய் சொல்லி 300 சம்பாதிச்சான்னு கணக்கில் எழுதி வச்சுருவார். ஒரு நாள் நீ அவரை சந்திக்கும் போது, அவர் கணக்கை எடுக்கும்போது, நீ 300 சம்பாதிச்சதை அவர் ஓப்பன் பண்ணி உன்னை கேட்பார். அப்போ நீ என்ன சொல்லுவேன்னு கேட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவன் சாப்பிட்றது அப்படியே நிறுத்திட்டு என்ன அப்படியே பார்த்தான் கொஞ்ச நேரம். அப்புறம் ஒன்றுமே நானும் பேசலை அவனும் பேசலை, சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஆஃபீஸ்க்கு வந்தோம். அந்த ஸ்டாஃபுக்கிட்ட நேராக போனேன். அவங்க பேர் புவனேஸ்வரி, நாங்கள் புவனான்னு கூப்பிடுவோம். நேராக போனான். பூனா, அந்த லெட்டர் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டான். எங்கள் மேனேஜர் பக்கத்தில் நின்றுருந்தார். அவர் நினச்சிக்கிட்டாரு பையனுக்கு 300 பத்தலை போல, 300 500 எழுத போகிறான் போல அதுன்னு நினச்சிக்கிட்டு, கொடுமா அந்த லெட்டர்னாரு. அந்தம்மா லெட்டர் எடுத்து கொடுத்தாங்க. பரபரன்னு கிழிச்சி குப்பையில் போட்டான். மேனேஜர் பதறினார். என்னப்பான்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு அந்த காசு வேண்டாம் சார் சொல்லிட்டேன். நான் ஆகாதவனா போயிடுவேன்னு சொன்னால் எனக்கு லாபமாக இருக்கிறது ஆக்சுவலாக என்னது, எனக்கு நஷ்டம்னு கண்ணுக்கு தெரியணும். அதை தான் பவுல் சொல்லுகிறான். எனக்கு லாபமாக இருந்தவைகளே நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன். எனக்கு என்ன வேணும், அவர் என்ன பார்க்கும்போது நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனேன்னு சொல்லணும். வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு உலகத்தில் அங்கீகாரம் தேவையில்லை. உலகத்தில் இப்போ பவுல் கூடவே படித்தவன் பவுலை கைதியாக கொண்டு போகும்போது அதே ரோட்டில் நின்று அவனை பார்த்து வெல்டன்னு கை கொடுத்துருப்பான், பாராட்டியிருப்பானா? அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடி போயிருப்பான் இல்லையா? பவுல் பெரிய எம்எல்ஏ எம்பி ஆகிருந்தால் எல்லாரும் வந்து ஓட்டிக்குவாங்க. ஆனால் கைதியாக நின்னா யார் வருவான்? யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. உலகம் அங்கீகரிக்காது. ஆனால் கிறிஸ்துவின் முன்னாடி அவனுடைய காரியம் பெரிய காரியம். இதுக்கு பேர் தான் என்ன தெரியுங்களா? சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது. எதுக்காக? நான் என்ன ஆயிடக்கூடாது, ஆகாதவனா மாத்திரம் ஆயிடக்கூடாது. பவுல் தன்னுடைய கடைசி நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலையிலேருந்து எழுதுனான். 2 முறை அவன் சிறைச்சாலைக்கு போனான் பார்த்துக்கங்க. முதல் முறை சிறைச்சாலையில் இருந்தப்போ அதை தான் நம்ம அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் கடைசியாக பார்க்குறது. என்னன்னு பார்க்குறோம்? அவனை வீட்டு காவல் அறையில் வைத்திருந்தாங்க. பவுல் தன்னிடத்தில் வர்றவங்களை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உபதேசம் பண்ணினான்னு சொல்லி அந்த அதிகாரம் முடியும். அது முதல் சிறையிருப்பு. அப்போ சிறையிருப்பில் இருந்தப்போ 4 நிருபம் எழுதினான். கலாத்தியர், கொலோசே, இந்த 4 நிருபங்களை அதுலேருந்து எழுதினான். இந்த 4 நிருபங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தனக்கு விடுதலை கிடைக்க போகுது, தான் வெளியே வரப்போகிறோங்கிற நம்பிக்கையோடு எழுதுனதை நீங்கள் பார்க்க முடியும். எபேசியருக்கு எழுதும்போது நான் திரும்பவும் உங்களை காண்பேன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். பிலேமோனுக்கு எழுதும்போது நான் வெளியே வரும்போது நான் தங்குகிறதுக்கு எனக்கு ஒரு அறையை ஒன்று ஆயத்தம் பண்ணி வையும், நான் வரும்போது எனக்கு அது தேவைப்படும்னு சொல்லி சொல்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இந்த சிறையிருப்புலேருந்து அவன் சொன்ன மாதிரி வெளியே வந்துட்டான். வெளியே வந்த அப்புறம் 2வது முறை சிறை பிடிக்கிறாங்க. இப்போ கதையை வேற. முதல் தடவை வீட்டு சிறையில் காவலரை வச்சுருந்தாங்க. இப்போ 2வது தடவை அந்த மாதிரி லக்ஸுரியெலாம் கிடையாது. இவரை கொண்டு போய் உள்ளே அடைச்சிட்டாங்க. இப்போது விடுதலை ஆவோம்ங்கிற நம்பிக்கையே கிடையாது, செத்து தான் போவோம்னு தெரிஞ்சே போச்சு. பவுல் பேதுருவை கொலை பண்ணிட்டாங்க, அடுத்து இவனை கொலை செய்ய போகிறாங்க. அந்த சிச்சுவேஷனில் அவன் எழுதின ஒரே நிருபம் 2 தீமோத்தேயு. நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 4 அதிகாரத்தை பொறுமையாக வாசிங்க. எப்படி வாசிக்கணும் தெரியுமா? நீங்கள் தான் பவுல் நினச்சிக்கங்க. நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறதா நினச்சிக்கிட்டு வாசிங்க. அப்போ தான் பவுல் என்ன சொல்லுகிறான்றது உங்களுக்கு விளங்கும். பவுல் அந்த நிருபத்தில், தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபத்தில் அவனுடைய காரியங்களை சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் வந்துடும். அதுதான் அவனுடைய கடைசி நிலவரம். எங்கே ஆரம்பித்தவன் அங்கே வந்து முடிக்கிறான். அவன் சொல்லும்போது சொல்கிறான், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லை. கொரிந்து பட்டணத்தில் எரஸ்துன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் பட்டணத்தினுடைய விசாரணைக்காரனாக இருந்தான், பெரிய போஸ்டிங்கில் இருந்தவன். அவன் பவுலினால் ரட்சிக்கப்பட்டு பவுலோடு இருந்தவன். ஆனால் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயுல சொல்கிறான், எரஸ்து கூட என்னை விட்டு போயிட்டான். உத்தம குமாரனாகிய தீத்துன்னு சொல்லியிருந்தான் பார்த்தீங்களா? அந்த உத்தம குமாரனாகிய தீத்து கூட என்னாச்சு, என்னை விட்டு போயிட்டான். என்னை விசாரிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பரிதாப நிலையை அவன் பகிர்ந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்க முடியும்.
அந்த பரிதாப நிலை எல்லாத்தையும் இழந்த ஒரு நஷ்டம் அடைஞ்ச நிலைமைன்னு அவன் சொல்லலை. அவன் என்னன்னு சொல்லி முடிக்கிறான் தெரியுமா? 4வது அதிகாரம் 6-8 வரைக்கும், 2 தீமோத்தேயு 4:6-8 வரைக்கும். ஏனென்றால் நான் இப்பொழுதே வான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். கன்ஃபார்ம், நான் இதோட சாக போகிறேன். என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இப்போ அதை பற்றி அவன் சொல்லும்போது சொல்கிறான், நான் சாக போகிறேன், நின்று திரும்பி பார்க்குறேன், திரும்பி பார்த்து ஏன் தான் இப்படிலாம் நான் சூஸ் பண்ணணும்னு சொல்லலை. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ கிடைக்க போகுது? எப்போ கிடைக்க போகுது? அதை தொடர்ந்து வாசிப்போம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். நீங்களும் நானும் நிச்சயம் இல்லை. யார் முன்னாடி போகிறோம், யார் பின்னாடி போகிறோம் ஒன்றும் தெரியாது. நம்ம நினச்சிக்கிறோம் வயசானவங்களாம் முன்னாடி போகிறாங்கன்னு. அப்படியெல்லாம் இல்லை. வயசு குறைஞ்சவங்க, எங்கள் அப்பாலாம் 49 வயசுன்னு சொன்ன பாருங்க, வயசு குறைஞ்சவங்க கூட டப்பு டப்புன்னு முன்னாடி போகிறத நம்ம பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை. ஆனால் நிச்சயம் இல்லாத இந்த லைஃப்பில் நிச்சயமாய் ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் வரப்போகிறார். பார்த்தீங்களா? அன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கணும்? ஜீவ கிரீடம் கிடைக்கணும். இன்னைக்கு இந்த ஆதாயத்துக்காக நீங்களும் நானும் ஓடக்கூடாது. உலகத்தில் சம்பாதிக்கணும், உலகத்தில் சொத்து சேர்க்கணும், உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும், ஊரில் எல்லாரும் என்ன மதிக்கணும், இதுக்காக ஒரு வாழ்க்கை இல்லை. யார் மதிக்கணும்? அவர் மதிக்கணும். என்னன்னு சொல்லணும்? நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனேன்னு அவர் சொல்லணும். அதுக்காக தான் இன்னைக்கு வாழணும். நம் சரீரத்தை என்ன செய்யணுமா? ஒடுக்கி கீழ்படுத்தணும். பொய் பேசினா லாபம், ஆனால் அது எனக்கு நஷ்டம். அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? பொய் பேச மாட்டேன். நான் மாய்மாலம் பண்ணால் இங்கே லாபம், ஆனால் அது அன்னைக்கு நஷ்டம். அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன்? மாய்மாலம் பண்ண மாட்டேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு, அவர் என்னை அங்கீகரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் ஜீவிப்பேன் என்கிறது காரியம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் வரும்போது அந்நாளிலே எனக்கு தந்தருளுவார். அதே மூச்சில் சொல்லுகிறான், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் தந்தருவார். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னமாகுதலை நாம் விரும்புகிறவர்களாக இருக்கணும். அது என்னைக்குன்னு தெரியாது, அது நிச்சயம். எனக்கு தான் நிச்சயம் கிடையாது, ஆனால் ஒரு நாள் அது நடக்கும். அது நடக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? நீதியின் கிரீடம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஜீவிக்கிறேன். இப்போ நம்ம ஆயத்தமாகணுமா, ஆயத்தமாக இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் ஆயத்தமானு கேட்டால் எந்த நிமிஷம் என்ன சொல்லணும்? ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும்னு சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. அல்லேலூயா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நாம் தானே என்ன ஆகக்கூடாது? ஆகாதவனா ஆகக்கூடாது. அல்லேலூயா. 2024 முடிய போகுது. 2025க்குள்ளே போக போகிறோம். 2125 ஒரு நாள் வரப்போகுது.
எத்தனை பேர் இருக்க போறீங்க? குழந்தைங்க கொண்டு ஒருத்தரும் இருக்க போதில்லை. கன்ஃபார்ம் நம்ம எல்லாரும் போயிட போகிறோம். ஆனால் அவர் வர்ற நாள் ஒரு நாள் வரப்போ நாம் எல்லாரும் அவரை சந்திக்க போகிறோம். நம்மள ஒருவரை என்ன ஆகக்கூடாதான், ஆகாதவர்களாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இதில் ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் சேர்த்து சொல்லிட்டு போயிடுறேன். நாம் நம்மள குறைகள் இருக்குன்னு சொல்லி குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவர் இடத்துல அதை செப்பனிடணும், கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி எவ்வளவு முயற்சி செய்தாலும் குறையே இல்லாத ஒரு நிலையை நம்மால் அடையவே முடியாது. எபேசியர் 4வது அதிகாரம் 11-12 வசனங்கள்ல இப்படி இருக்கு. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர் பொருந்தணும்னு வசனம் சொல்லுது. ஸோ சீர் இல்லாத நிலை நம்ம மத்தியில் இருக்கு. நாம் என்ன செய்கிறோம்? அதை சீர் பொருத்துறதுக்காக முயற்சி செய்கிறோம். எந்த அளவுக்கு சீர் பொருத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம்? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அந்த லெவல் வர வரைக்கும் நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்மளால் ஒரு நாளும் அதை அடைய முடியாது. அப்போ கிறிஸ்து வரும்போது குறைவுள்ள நம்ம என்னன்னு செய்வார்? இதுதான் பிசாசு நமக்கு சொல்ற காரியம். உன்னிடத்துல இந்த குறை இருக்கு, உன்னிடத்துல இந்த குறை இருக்கு, உன்னிடத்துல இந்த குறை இருக்குன்னு. அதனால விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போனவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. நாம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. பேதுரு அழகா சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும். கிறிஸ்து இயேசு வெளிப்படும் போது நியாய தீர்ப்பு அளிப்பார்னு தெரியும். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் வெளிப்படும் போது என்ன கொடுப்பாராம்? கிருபை கொடுக்க போகிறார்னு வசனம் சொல்லுது. அவர் வெளிப்படும் போது அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்க. பூரண நம்பிக்கை உள்ளவர்களா. இந்த கிருபையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. பரலோகத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது நான் சாதித்தேன்னு ஒருத்தன் கூட உள்ள வர முடியாது. நான் சாதித்தேன்னு காலர் தூக்கி விட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸ்டார்டிங்கே அதுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையினால தான். கிருபையில் ஆரம்பிச்சு கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நான் முடிக்க போகிறதும் நான் சாதித்தேன்னு முடிக்கிறது இல்லை. அவர் என்ன தருவாரா? அன்னைக்கு கிருபை தருவாராம். அதன் மேலே எப்படி இருக்கணுமா? பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கணுமா? ஸோ நம்ம முயற்சி எடுக்கிறோம், நாமே செப் பண்ணிட ட்ரை பண்ணுறோம், நம்ம சீர் பொருந்த ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணணும்னு வேதம் சொல்லுது. ஆனால் குறை இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம மரிக்கிற அன்னைக்கு குறை இருந்ததுன்னு சொன்னால், நம்ம கர்த்தரை சந்திக்கும் போது பூரணம் அடையலைன்னா அதுக்கு அவர் என்ன செய்கிறாரா? கிருபை கொடுக்குறாரா. அந்த கிருபை மேலே எப்படி இருக்கணுமா? பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். எபிரேயருக்கு எழுதும்போது எபிரேயர் 3வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம்னு சொல்லி, இந்த கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை நம்ம ஆரம்பத்தில் இருந்துச்சு. எப்படி? நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, கர்த்தர் என்ன ரட்சிப்புகளை நடத்திட்டார், என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிட்டாரு, நான் நிச்சயமா பரலோகத்துக்குள்ள போறேன். ஒரு 20-25 வருஷம் கல்கத்துக்கு வந்தோன்னே பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிப்போச்சா? நான் உள்ள போறேனோ போகலையான்னு? இல்லையா? ஆரம்பத்தில் பெற்ற நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோம்னா நாம் கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவர்களாக இருப்போமா? 6வது வசனம், ஆமாம் 6வது வசனம், அதுலேயே அந்த அதிகாரத்துலேயே 6வது வசனம். கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவனான குமாரனாய் உண்மையுள்ளவராக இருந்தார். நம்பிக்கையினாலே என்ன உண்டாகுதான்? தைரியம் உண்டாகுதான், கூடவே மேன்மை பாராட்டல் உண்டாகுதான். இதை என்ன செய்யணுமா? முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்று வேதம் சொல். இதுதான் காரியம். நாம் கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுகிறது இல்லை, ஆயத்தமாய் இருக்கிறவர்களாக இருக்கணும். அநேகருக்கு சொல்லுகிற நாம்
ஒரு நாள் என்ன ஆயிடக்கூடாதுன்னு நமக்கு இருக்கணும், ஆகாதவர்களா ஆயிடக்கூடாதுங்கிற கரிசனை இருக்கணும். அது நிமித்தம் நாம் என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆயினும் குறை இருந்ததுன்னு சொன்னால் அந்த குறையை அவருடைய கிருபை நிச்சயமாய் பூரணப்படுத்தும். அவர் என்ன கைவிட மாட்டாருன்னு அதில் நம்ம முடிவு பரியந்தம் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்காக சுத்திகரித்து கொள்ளுகிறது இல்லை, நாம் எப்பவுமே கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாய் இருக்கிற தேவஜனமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?